நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்கா, திருச்சியில் வந்து கண்டோன்மெண்ட்ல பாரதியார் சாலைன்னு இருக்கு. அந்த பாரதியார் சாலையில் சந்தோஷி சிஎன்ஜி கார் கன்வர்ஷன் கிட்டு, அந்த கிட்டு ஃபிட் பண்ணுற இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம். அந்த கம்பெனியோட பேர் வந்து சந்தோஷி சிஎன்ஜி கார் கன்வர்ஷன் அந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்டோட காரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த காரு வந்து என்ன மாடல் அப்படின்னாக்கா டட்சன் கோ பிளஸ் அப்படின்னா ஒரு 7-8 பேர் போகிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு டட்சன் கோ பிளஸ்ங்கிற காருக்கு தான் இப்போ சிஎன்ஜி கார் கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு மொத்த பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படின்னாக்க 50,000 சொன்னாங்க. அந்த ரேஞ்சு வந்து வந்துடுது. என்ன காரணம் அப்படின்னாக்க, சிஎன்ஜிங்கிற வந்து இப்போ பெட்ரோல் கார் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பெட்ரோல் வந்து மைலேஜ் வந்து ஒரு 17 கொடுக்குது அப்படின்னாக்க, சிஎன்ஜி வந்து அப்படியே 2 மடங்காக கொடுக்கும். 17 அப்படின்னாக்க 10, 20, 20, 14, 34 கிலோமீட்டர் சிஎன்ஜியில் மைலேஜ் கிடைக்கும். அதனால வந்து அந்த எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட் வந்து 50,000. நாங்கள் பேரம் பேசி ஒரு 48,000க்கு நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். 48,000 எங்கள் வண்டிக்கு செலவாகுது. இது வந்து எப்படின்னாக்க, சிஎன்ஜிக்கும் எல்பிஜி பெட்ரோலுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, எல்பிஜி அப்படிங்கிறது வந்து ஸ்மெல்லு வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இந்த அடைப்பெல்லாம் வரும். சில நேரங்களில் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் மக்கர்லாம் பண்ணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் சிஎன்ஜி அப்படிங்கிறது வந்து கம்ப்ரசிவ் நேச்சுரல் கேஸ். சிஎன்ஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னாக்க கம்ப்ரசிவ் நேச்சுரல் கேஸ், அதுதான் சிஎன்ஜி. இந்த சிஎன்ஜி வந்து எப்படி பெட்ரோல் வந்து இன்ஜெக்ஷன் ஃபயரிங்கில் வந்து வண்டி ஃபங்க்ஷன் ஆகுதோ, அதே மாதிரி சிஎன்ஜி வந்து இன்ஜெக்ஷன் ஃபயரிங்கில் வண்டி ஃபங்க்ஷன் ஆகிறதுனால பெட்ரோலில் நம்ம எந்த மாதிரி ஓட்டுறதுக்கு எப்படி ஓட்டுறோமோ, நம்ம பெட்ரோலை ஓட்டும் போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதோ, அதே ஃபீல் தான் வந்து சிஎன்ஜியில் வண்டி ஓட்டும் போதும் வரும். ஏசியை போட்டு கார் ஓட்டினாலும் சரி, நார்மலாக ஓட்டினாலும் சரி, வண்டி வந்து பெட்ரோலில் ஓட்டுற மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காது, எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு மெத்தடு. இந்த வண்டி வந்து இன்கேஸ் வந்து கொண்டு போய் எங்கேயாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு இடிச்சிட்டோம் அப்படின்னாக்க, அந்த பின்னாடி உள்ள டேங்க்ல உள்ள அவ்வளோ கேஸை காற்ற கலந்து வெளியேறிடும். அதே மாதிரி நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம வந்துட்டோம், அந்த இடத்துல ஏதோ சப்போஸ் வண்டியே ஃபயர் ஆகுது அப்படின்னா கூட உடனடியாக வந்து பின்னாடி வந்து இருக்கக்கூடிய அந்த சிஎன்ஜி கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடும், காற்றோட கலந்துடும். அவனை சீக்கிரம் வந்து தீ பிடிக்காது. சிஎன்ஜியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவனை சீக்கிரமாக தீயெல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்கும், சேஃப்டி. வண்டி வந்து இடித்தாலும் அங்கே வந்து ஒரு வால்வு வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு சிஎன்ஜி வெளியில் டேங்க்லேருந்து வராது, பெட்ரோலை தான் ஓட்டியானோம். அந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் இருக்குது. சிஎன்ஜியில் வந்து நிறைய சேஃப்டி மெத்தட் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து உங்கள் பெட்ரோல் காருக்கு சிஎன்ஜியை கன்வர்ஷன் பண்ணுங்கள். நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம காரில் சிஎன்ஜி வந்து எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். நம்ம காரில் வந்து சிஎன்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அதில் ஃபிட் பண்ணுறாங்க அதையும் பார்ப்போம். தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம். அன்புடன் தஞ்சை முரளி. சந்தோஷி கேஸ் கார் கன்வெர்ட்டர்ஸ் அந்த போர்டை தான் இப்போ பார்க்குறோம். ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, சிஎன்ஜி கன்வர்ஷன் போயிட்டு இருக்கு. சந்தோஷி கேஸ் கார் கன்வெர்ட்டர்ஸ் ஒர்க் ப்ராசஸ். அந்த ஒயிட் கலர் கார் நிற்கிது பார்த்தீங்களா, அதான் நம்ம வண்டி. அதுக்கான ஒர்க்கு போது சிஎன்ஜி கன்வர்ஷன் போயிட்டு இருக்கு. இவங்க ஆல்ரெடி வந்து எல்பிஜி அந்த கேஸ் என்டாஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்பிஜி கேஸ் ஃபிட்டிங் பண்ணுறாங்க, சிஎன்ஜி ஃபிட்டிங் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க, திருச்சியில் வந்து கண்டோன்மெண்ட்டில் இருக்குது. பாரதியார் சாலை திருச்சி கண்டோன்மெண்ட் அதில் இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட டட்சன் கோ பிளஸ் அந்த வண்டிக்கு சிஎன்ஜி கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் திருச்சிக்கு. இப்போ அந்த வேலைகள் நடந்துட்டுக்காக தான் பார்க்குறீங்க. இதுதான் நம்ம காரு. இது வந்து டட்சன் கோ பிளஸ் அந்த காரை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டோட காரு. இந்த காருக்கு தான் இப்போ சிஎன்ஜி கன்வர்ஷன் இப்போ பண்ண போகிறோம். அதுக்காக திருச்சிக்கு வந்து இருக்கோம். இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னாக்க ஒரு 50,000க்குள்ளே வரும். அந்த சிஎன்ஜி கன்வர்ஷனுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்ப எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்க திருச்சிக்கு வந்திருக்கோம். சந்தோஷ் சிஎன்ஜி கார் கன்வர்ஷன் அந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இது திருச்சியில வந்து இருக்குது. தஞ்சாவூர்ல இருந்து நானும் என்னோட நண்பர் அசோக்கும் அவர் காருக்கு சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்றதுக்காக நாங்க அங்கேருந்து கிளம்பி இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த சந்தோஷ் கேஷ் கார் கன்வெர்டர்ஸ் கம்பெனியில் வந்து இந்த சர்வீஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இது. இதில் வந்து இன்ஜின் லைஃப் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் இன்க்ரீஸ் வெஹிக்கிள் பிக்கப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், இன்க்ரீஸ் ஸ்மூத்தர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு இன்ஜின் கார்பன் கிளீனிங் அது பண்ணுறாங்க. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சந்தோஷி அந்த சிஎன்ஜி கிட்டு ரெடி பண்ணுற இடத்துல உள்ள ரிசப்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். அதில் சிசிடிவி கேமரா, ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. இவங்களோட ரெக்கார்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம சிஎன்ஜி கன்வர்ஷனுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. சிஎன்ஜி கன்வர்ஷனும் பண்ணுறாங்க, எல்பிஜி கன்வர்ஷன் இங்கே பண்ணுறாங்க. இது வந்து இந்த கம்பெனி ஓனர் வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சந்தோஷி கார் கேர் கம்பெனி வந்து விருதெல்லாம் வாங்கியிருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிறந்த நிறுவனங்கிற விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இது வந்து சிஎன்ஜி பெட்ரோல் இது ரெண்டுக்குள்ள வேரியேஷன் கொடுத்துருக்கான் பாருங்களேன். இப்போ நம்ம பெட்ரோலை கார் ஓட்டுறோம், அது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபா 51 ரூபா செலவு அப்படின்னா, சிஎன்சியில் நம்ம ஓட்டணும் அப்படின்னாக்க 2 ரூபா 60 தான் செலவு. அதான் அதில் வந்து காமிக்கிறாங்க. நம்ம காருக்கான அந்த சிஎன்ஜி கிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இதில் வந்து இன்ஜினில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 சிலிண்டர் மாதிரி வருது. இதில் தான் வந்து அந்த சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. பெட்ரோல் வித் சிஎன்ஜின்னு இந்த வண்டி இனிமேல் ஓடும். இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவாகுது. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வண்டி வந்து டட்சன் கோ பிளஸ் அந்த வண்டி தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் வியூ டட்சன் கோ பிளஸ். இதில் வந்து 7 சீட்டர் வண்டி. இது 7 பேர் போகலாம். 5 பேர் பெரியவங்க, 2 பேர் சின்னவங்க போகலாம் அந்த வண்டியில். இந்த வண்டி வந்து இப்போ வர்றதில் நிப்பாட்டிட்டாங்க. இருந்தாலும் இந்த வண்டி வந்து சிஎன்ஜியில் ஓட்டுறதுக்கு ஒரு 28-30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் சிஎன்ஜியில். அதனால தான் இப்போ இந்த கன்வர்ஷனை நாங்கள் பண்ணுறோம். பெட்ரோலில் 16-17 கொடுக்கும், சிஎன்ஜியில் 28-30 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கன்வர்ஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த வேலைகள் சிஎன்ஜி கன்வர்ஷன் வேலைகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. இவங்க போர்டே பார்த்துருக்கா பாருங்களேன், லெவாட்டோ ஆட்டோ கேஸ் சிஎன்ஜி இங்கு லெவாட்டோ கிட் பொருத்தி தரப்படும் அப்படின்ட்டு ஆர்டிஓ அங்கீகாரத்தில் கிடைக்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவர் தான் நம்ம நண்பர் அசோக்கு. ஜாலியாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காப்புல. இவர் தான் நம்ம சிஎன்ஜி காரோட ஓனர், என்னோட நண்பர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சிஎன்ஜி கிட் இருக்குல்ல, அது வந்து என்ஜினில் ஃபிட் பண்ணக்கூடிய அந்த இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, இதுதான் சிஎன்ஜி டேங்க்கு. இதுக்கு மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபிட் பண்ணல, இப்போ தான் எடுத்து வச்சுருக்காங்க. இனிமேல் தான் ஃபிட் பண்ண போகிறாங்க. இப்போ டேங்கை காமிக்கிறேன், ஓவராலாக காமிக்கிறேன். ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தோம்னா, நம்ம காரோட அந்த டிக்கி ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. சீட்டையும் மடித்து விட்டுக்கலாம் இந்த டேங்கை வச்சதுக்கப்புறம். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் இதான் சிஎன்ஜி கன்வர்ஷன் எக்யூப்மெண்ட்டாக தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஜின் எல்லாத்தையும் சில இடங்களை கலட்டிட்டாங்க, கலட்டி அதெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நண்பர்களே, நம்ம வந்து பெட்ரோலில் வந்து 1 லிட்டரு போகிறதுக்கு 5 ரூபா 60 காசு செலவாகும். பெட்ரோலில் வந்து 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு காரில் 5 ரூபா 60 காசு செலவாகும். அதே சிஎன்ஜியில் வந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 ரூபா 65 காசு செலவாகும். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பெட்ரோலில் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து ஒரு வண்டி 17 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னா, சிஎன்ஜியில் 2 மடங்காக கொடுக்கும். 10, 20, 34 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அதுதான் சிஎன்ஜியோட ப்ளஸ்ஸு. அதனால வந்து ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி நீங்கள் எல்லாருமே பெட்ரோல் காரை வந்து சிஎன்ஜியை மாற்றிட்டீங்கன்னாக்க எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரி நம்ம காரை ஓட்டிட்டு போகலாம். இது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இந்த சிஎன்ஜியை பற்றிய விழிப்புணர்ச்சி வந்து நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை பார்த்தா எல்லா நண்பர்களும் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்கள் நண்பர்களுக்கோ எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே பயனடையட்டும்.
நண்பர்களே, இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நம்ம காரில் முதல்ல அந்த டேங்கை காமிச்சேன். அந்த டேங்க்கு வந்து ராவாக தான் இருந்தது. இப்போ இந்த டேங்கை ஃபிட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பக்காவாக ஷீட்டிங் இருக்குது பாருங்கள். கீழே வந்து நம்ம டிக்கியில் வந்து அந்த ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 55 கிலோ டேங்க் இது. ஆனால் இது உள்ளுக்குள்ளே வந்து கேஸ் அப்படின்னு வச்சாக்க 8 கிலோ வரைக்கும் கேஸ் ஃபில் ஆகும். இந்த 8 கிலோ வச்சு 300 to 350 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டலாம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த கன்வர்ஷனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கன்வர்ஷன் பாருங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒயரிங் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே வந்து இதை மாட்டிட்டாங்க. வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ராவா பார்த்தா இப்போ வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வேலை முடியலை, இன்னும் வேலைகள் இருக்குது. இந்த கன்வர்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். வண்டி கிட்டத்தட்ட வேலைகள் முடிஞ்சது. ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு நாள் ஆக்கிட்டாங்க. அது ஒன்று தான் வந்து ட்ராபேக்கு. காலையில் 10 மணிக்கு வந்து சாயங்காலம் 5:30 6 மணி ஆகிறப்போது அது வரைக்கும் பார்த்துருந்தாங்க. அது ஒன்று தான் இப்போ இதில் வந்து ட்ராபேக்காக இருக்குது. மற்ற எல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம வந்து இந்த காருக்கு, நம்ம கார் இருக்குல்ல, அதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ பங்கில் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார் வந்து பங்குக்கு வந்திருக்கு. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காரில் அந்த சிஎன்ஜி கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய அது சேர்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த பாருங்கள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது இருக்குது. இந்த ஓட்டையில் தான் சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணுறது. இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட மணி வந்து 6:45 ஆகிடுச்சு. இப்போ தான் வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்து வந்து நம்ம பங்கில் வந்து சிஎன்ஜியை ஃபில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திருச்சி பங்கில் பார்த்தீங்கன்னாக்க வரிசை ஏகப்பட்ட வண்டிகள் இருக்குது வெயிட்டிங்கில். நண்பர்களே, இப்போ நம்ம காருக்கு பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க தான் நம்ம காருக்கு வந்து சிஎன்ஜியை வந்து காலையிலேருந்து ஃபிட் பண்ண மெக்கானிக்ஸ். அவங்கள இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ சிஎன்ஜி முதலாக நம்ம காருக்கு ஃபில் செய்யப்படுகிறது. சிஎன்ஜியோட அந்த கேஸ் கிட்டு வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம காருக்கு சிஎன்ஜி கேஸ் ஃபில் செய்யப்படுகிறது. அதான் இப்போ பார்க்குறோம். மணி 6:45 காலைல 10 மணிக்கு வந்த காரு இப்போ தான் 6:45 ரெடி ஆகி இப்போ லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. சிஎன்ஜி கேஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப்பில் செக் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம காருக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 631 ரூபாயில் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏறுது. 642 648 வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம காருக்கு வந்து இப்போ சிஎன்ஜி ஃபில் பண்ணுறோம். அதான் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 673 வரைக்கும் இது வரைக்கும் ஏறி இருக்குது. அதான் பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்கள், நம்ம காரில் வந்து இப்போ சிஎன்ஜி கேஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ சிஎன்ஜி கேஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ லேப்டாப்பில் வச்சு இப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீ செட் பண்ணுறாங்க. அதான் இப்போ பார்த்துட்டீங்க. 2 மெக்கானிக் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லேப்டாப்பில் வச்சு இந்த இன்ஜின்லேருந்து லேப்டாப்புக்கு வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி இப்போ வந்து செட்டப் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த சிஎன்ஜிலேருந்து இன்ஜினோட டியூனிங் செட்டப் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சிஎன்ஜி மெக்கானிக் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு.